செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் சார்பில் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை கரும்பு உற்பத்தி குழுவினர்களுக்கு கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர்களால் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் கரும்பு ரகங்கள் மற்றும் இயல்புகள், பூச்சி தாக்குதல், நோய், கரும்பு பராமரிப்பு மற்றும் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் தடை செய்யப்பட்ட காத்தாடி விடுவதற்கு பயன்படுத்தப்படும் மாஞ்சா நூல் மாட்டி தொங்கிக் கொண்டிருந்ததில் காகம் ஒன்றின் சிறகு சிக்கிக் கொண்டு பல மணி நேரம் போராடியுள்ளது. இதனை அறிந்த தீயணைப்புத் துறையினர் காகத்தை மீட்க நடவடிக்கை எடுத்தபோது காகம் நூலை அறுத்து பறந்து சென்றது. பட்டமிட தடை செய்யப்பட்டிருந்த போதும் இதுபோன்ற செயல்பாடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சுமார் 6 அடி நீளமுள்ள 2 சாரை பாம்புகள் வயல்வெளியில் பின்னி பிணைந்து விளையாடிக் கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் வேடிக்கை பார்த்து ரசித்தனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் பண்டிகை காலங்கள் என்றாலே பழ வகைகள், காய்கறிகள், பூக்கள் விலை உயர்ந்து காணப்படும். ஆனால் தற்போது பூக்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் விநாயகர் சிலைகளில் ரசாயனம் கலக்கப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து சிலைகளை எடுத்து செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இதையடுத்து இந்து முன்னணி கட்சி, இந்து மக்கள் கட்சி, விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் ஆகியோர் ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பணம் மோசடி செய்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 1,25,000 ரொக்கப்பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடும் வகையில் அதிகாலையிலேயே பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு குவிந்தனர். முன்னதாக தங்க மூஷிக வாகனத்தில் கற்பக விநாயகர் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மெகா கொழுக்கட்டை படையல் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. பெரம்பலூர் அருகே பணி ஓய்வு பெறும் நேரத்தில் மீண்டும் பணி நீட்டிப்பிற்கான ஆணையை பெற ஆசிரியரிடம் ரூபாய் 40,000 லஞ்சம் வாங்கிய ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலக உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். பிடிப்பட்ட இருவரிடமும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் பணிபுரியும் அனைத்து காவலர்களுக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இயற்கை பேரிடர் ஏற்படும் காலங்களில் அதனை எதிர்கொள்வதற்காக பேரிடர் மீட்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. காவிரி ஆற்றின் கரையில் நடைபெற்ற இந்த பயிற்சியின் போது பாதிப்படைந்தவர்களை மீட்பது குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.